2 அழாக்கு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். ரெண்டு அழாக்கு பச்சரிசிக்கு 1 அழாக்கு பாசிப்பருப்பு. இது ரெண்டுத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு 4-5 தடவை தண்ணி விட்டு இப்படி அரிசி நல்லா தெளிவாக தண்ணியில் தெரிகிற மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கணும். நான் அளந்து எடுத்த இந்த அழாக்குக்கு இந்த 1 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். 3 அழாக்கு அரிசியும் பருப்புமா சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு 9 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ 9 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பொங்கலுக்கு தேவையான உப்பு, பொங்கலுக்கு தேவையான கட்டி பெருங்காயம். நான் வச்சுருக்கிறது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங், அதனால கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய். பொங்கல் தண்ணி ஊற்றி அப்படியே மூடிடாமல் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூடினா நல்லது. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கரை மூடிட்டு விசில் வச்சிடலாம். இப்போ குக்கர் ஒரு 3 விசில் வரணும். மிளகு சீரகத்தெல்லாம் இடிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். முழுசாக மிளகு தாளிக்கும் போது அதை எடுத்து கீழே போட்டுடுவாங்க. இப்படி பண்ணும்போது மிளகு குழந்தைங்களுக்கு தெரியாது. சேம் டைம் பொங்கலோட ருசி அதிகமாக இருக்கும். முந்திரி, இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் தாளிக்க தேவையான பொருட்கள். இப்போ குக்கர் 3 விசில் வந்துருச்சு. ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கடாயை சூடு பண்ணி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய். நெய் சூடானதும் இஞ்சி சேர்த்து வதக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கினா போதுமானது. முந்திரி, கருவேப்பிலை. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்டிலேயே பெருங்காயமும் மிளகு சீரகமும் சேர்த்துடணும். பெருங்காயத்தை சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கிட்டே இருந்தால் கரிஞ்சு போயிடும். அதே நேரத்தில் மிளகு சீரகத்துக்கு இருக்கிற குணம் என்னென்னா அதை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கவோ வதக்கவோ கூடாது. இப்படி இடித்து சேர்க்கறதுனால குழந்தைங்க மிளகை தனியாக எடுத்து ஒதுக்கி வைக்காமல் இருப்பாங்க. மிளகோட மருத்துவ குணம் முழுசாக குழந்தைங்களுக்கு சேரும். ஒரு மிளகு கூட வீணாகாது. பொங்கலோட ருசியும் அதிகமாக இருக்கும். நல்லா தளன்னு வந்திருக்கு. சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம தாளித்ததை இதில் கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டா பொங்கல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.